ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நேற்று பாம் படத்தோட ரிவ்யூ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. படத்துக்கு யாராச்சும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், கிட்டத்தட்ட அதே படத்தோட சாயல் தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிற படம். ஆனால் இது வந்து பேன் இண்டியா லெவலில் 12 லாங்குவேஜில் வந்துருக்குங்க இந்த படம். எஸ், தேஜா, மேன்சு, ரித்திகா இதெல்லாம் பேர் சொன்னால் தெரியாது, நானே மனப்பாடம் பண்ணி தான் ஒப்பிக்கிறேன். பட் ஸ்ரேயா, ஜெகபதி பாபு, ஜெயராம் இவங்களாம் தெரிஞ்ச மூஞ்சி. இப்படி பலரோட நடிப்பில், கௌராஹரி இசையில், பிரதீப் எடிட்டிங்கில், கார்த்திக் கட்டம்னேனி சினிமாட்டோகிராஃபியில், சேம் கார்த்திக் கட்டம்னேனி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மீராய். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. மீராய் படத்தோட கதை என்ன அப்படின்றத அப்புறம் பார்க்கலாம், சொல்ல போகிறது கிடையாது. பட் ஆனால் மீராய் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜப்பான் மொழியில் வந்து வருங்காலம் எதிர்காலம் அப்படின்னு பொருளுங்க. சரி, ஓகே, இதை ஏன்ப்பா இவங்க ஜப்பான் மொழியில் வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது படம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். எஸ், அப்போ இந்த படத்துக்கு போகலாமா அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் குடும்பத்தோட குழந்தைங்களோட போகலான்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் 3Dயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும்னு தோணுச்சு. படம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ செம்மையாக பண்ணியிருக்காங்க, ஏன்டா இவங்க 2Dயில் விட்டுருக்காங்க, 3Dயில் விடலாமே பார்த்தா 12 லாங்குவேஜில் விட்டுருக்காங்க இந்த படத்தை. அவ்வளோ பிளாக் பஸ்டரான ஒரு மிகப்பெரிய பொருட்சல் எடுத்துக்க படம் போல இது. பட் ஆனால் சீரியஸ்லி நமக்கு ஹீரோவோ இல்லைனோ யாருமே தெரியல அப்படின்றதான் உண்மை. படத்தோட ஹீரோக்கு இது எத்தனாவது படம்லாம் தெரிலங்க. ஆனால் நமக்கு அவர் அறிமுகம் தான். ஏன்னா 15 நிமிஷம் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருந்துச்சு. பட் ஆனால் குட் பேட் அக்லியில் வர்ற நம்ம டேடி பாஸ் அப்படின்னு ஒரு மொட்டை ஒரு வரல, அவர் தான் இன்ட்ரோவில் வில்லனா வர்றாப்புல, சின்ன வில்லனா குட்டி வில்லனா. அவரை வச்சு காட்டும்போது கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி இருக்க ஃபைட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட வில்லனா ஆட்களை வந்து நம்ம ஹீரோ அடிச்சிருவாப்புல. அடிச்சுட்டு அவன் வந்து விழுந்ததுக்கப்புறம் வழுக்க மாட்டேறான். இந்த மாதிரி விக்கை வச்சதுமே அவனே சிரிப்பான் கண்ணாடியில் பார்த்து, ஆஹா அழகா இருக்கே அப்படின்னு. அப்படி சொல்லும் போது கீழே நாள் சோ எலகென்ட், சோ பியூட்டிஃபுல், ஜஸ்ட் லைக் வாவ் அப்படின்னு சொன்னது சிரிப்பு அடக்கம்ல. அங்கே கனெக்ட் ஆனதான் ஹீரோட கேரக்டரு. அதுக்கப்புறம் நம்ம சிரியாவை காட்டுகிறார்கள். ஸ்ரேயா எத்தனை வருஷம் ஆச்சு அவங்கள பார்த்து. ஆனால் தேவசேனா, பாகுபலி தேவசேனாக்கு ஈக்குவலாக இல்லை, எழுத்தாப்புல இருக்குது இந்த கேரக்டரு. ஈக்குவலாக சொல்ல முடியாது, இன்னும் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணினாலும் பட் இந்த கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, பயங்கர ஸ்ட்ராங்க, ஒர்த்தான கேரக்டரு. கிட்ட தேவசேனா, அம்பிகா இந்த 2 கேரக்டரும் தெலுங்கு படத்தில் பேசப்பட போகிற ஒரு கேரக்டருங்க ஃப்யூச்சரில். ஏன்னா இந்த படத்தை நீங்கள் குடும்பத்தோடு போகலாம்னா கண்டிப்பாக போகலான்னு சொல்கிறதுக்கான விஷயமே இந்த படம் பேசப்பட்டிருக்க அந்த விஷயம் தான். 10 நிமிஷம், அரை மணி நேரம் கழிச்சு, 20 நிமிஷம் கழிச்சு நம்ம வில்லன் வர்றாப்புல அப்படின்னா எங்கேயோ பார்த்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஆஹா இது எங்கேயோ யூடியூபர், ஃபேமஸ் யூடியூப் மாதிரியே இருக்கான்னு தோணும்போது இவர் வந்து நம்ம அம்மன் தை ஜண்டா. சீரியஸ்லி அவருக்கு வந்து விக்கு வச்சு அவருக்கு நிறைய முடி இருந்து 6 பேக் வச்சா எப்படி போகிறோம் அப்படிதாங்க இருக்க வில்லன் மான்சோ. அவருமே முதல் ஒரு 10 நிமிஷம் வழக்கம் போல் வந்து நிற்கிறாரு. 10 பேர் ஓடி போய் வெட்ட போகிறாங்க. எதுக்கு இன்னுமாடா நீங்கள் திருந்தவே இல்லை, 10 பேர் ஓடி போய் தான் வெட்டணுமா, இல்லை ஓடி வரட்டமே ஒரு சேஞ்சுக்கு, இல்லை 10 பேர் ஒன்றா போய் குத்துங்களே வாழை எடுத்து அப்படின்லாம் சொல்ல தோணாலும் அந்த ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க 10 நிமிஷத்தில். டப்பு 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 டப்புன்னு இப்பெல்லாம் எதுவுமே யோசிக்க விடாம படம் நகர்வு தாங்க அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. கதைப்படி ஜெயராம் வந்து அகஸ்தியர் ஆகுறாரு. அகஸ்திய முனிவர் பல 100 வருஷம் இமயமலையில் இருக்காரு அப்படி காட்டுற விதமாக இருக்கட்டும், மீராய் பற்றி பேசுகிற விதமாக இருக்கட்டும், அம்பியாவோட கேரக்டரைசேஷன், அம்பியா யார் அப்படின்றதா இருக்கட்டும், அதே மாதிரி கலிங்கத்து போர் பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், கலிங்கத்து பரணி அப்படின்ற பேசுகிறதா இருக்கட்டும், அதை பற்றி அந்த அசோக மன்னரை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அசோக மன்னர் அதாவது கதைக்கரு எங்கேருந்து ஆட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சுட்டி டிவியில் வர்ற ஜாக்கி ஜானோட மந்திரக்கல் வந்து ஆட்டை போட்டிருக்காங்க. நமக்கு வந்து அந்த ஈமா பாபி பாபி ஹோ ஹீமா பாபி ஹாய் பி ஹோ அப்படின்னு அவன் தாத்தா பேசுவார்ல, அந்த தாத்தா கேரக்டர் தான் ஸ்ரேயா கேரக்டர். ஆனால் காமெடி கிடையாது, சீரியஸான கேரக்டர். அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா அந்த ஹீமா பாபி ஓ கேரக்டர் அப்படியே ஹீரோக்கு வச்சுட்டாங்க. ஏன்னா இவ்வளோ சுற்றி எல்லா கேரக்டருமே ரொம்ப சீரியஸ்னஸ் உள்ள, இதிகாசங்கள் உள்ள, பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் இருக்கும்போது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் கிரிஞ்சா ரொம்ப வந்து ஒரு 2K குட்டி குஞ்சானா அட் தி சேம் டைம் வந்து ஒரு வெகுளியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் தான் இருக்குது. ஆனால் அந்த கேரக்டரைசேஷனுக்குள்ளே இருக்க அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு. எஸ், அதுக்கப்புறம் ஹீரோயினாக வர்ற ரித்திகா, விபாவாக வர்றாங்க. விபா பார்க்கும்போது எனக்கு வந்து கேம் ஆஃப் த்ரோனில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு குருட்டை போயிட்டு, நான் கடைசி 3வது பொண்ணு வரும், அந்த பொண்ணு குருட்டு பண்ண கற்றுக்க சொல்லி முகங்கள் இருக்க அறைக்குள்ள போகுங்களா, கரெக்டாக அப்படியே அந்த மாதிரியே இருக்காங்க. விபா அப்படின்ற கேரக்டரை செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரேயாக்கு அடுத்து ஜெகபதி பாபு தந்திரவனத்தோட காப்பாளர் தான்.
படத்தோட கதை எப்படி 9 நவரத்ன எப்படி ஜாக்கி சான்ல வந்து நவரத்ன கல், காண்டாமிருகக்கல், சிங்கக்கல், நரிக்கல் இருக்கும். அந்த மாதிரி 9 புத்தகத்தை வந்து அசோகர் எழுதி வச்சுட்டு எல்லாம் கொடுத்து இதை பத்திரமா பாதுகாங்க, இதுதான் இந்த உலகத்தை காப்பாற்ற போற ஒண்ணு அப்படின்றாரு. அந்த புத்தகங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய சக்திகளை அடக்கி வச்சுட்டு போறாப்புல. அப்படி அடக்கி வச்சுட்டு போற அந்த புத்தகத்தை ஏன் வில்ல பிடிக்க வர்றான், ஏன் வில்லன் திருட வர்றான், ஏன் வில்லனுக்கு அப்படி ஒரு மோட்டிவ் வருது? ரொம்ப சிம்பிளான ஒன்று, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன். ரொம்ப மெனக்கடவே இல்லை. இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பண்ண அந்த எடிட்டிங் தாங்க. படத்தில் வந்து எந்த இடத்துலையும் நம்ம தொய்வா என்னடா அப்படின்னு யோசிக்க விடாம டக்குன்னு, அதாவது வில்லனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கூட ரொம்ப லிவராக கிடையாது. அவன் நின்று அழுதுகிட்டே இருக்கான், சிரிக்கிறான் அப்படின்ற பேக்ரவுண்ட் டக்குன்னு ஒரு சிம்பிள் ஒன்லைன் தாங்க. இந்த படம் இது என்ன சொல்றது, ஹீரோக்கு ஒரு அற்புதமான அம்மா கிடைச்சிருக்கனால அவன் ஹீரோ. வில்லனுக்கு என்னதான் அற்புதமான அம்மா கிடைச்சிருந்தாலும் ஒரு கேவலமான தந்தை கிடைச்சதுனால அவன் வில்லன். இவ்வளவுதான் கான்செப்ட். இது எப்படின்றது நீங்க படத்துல போய் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு படம் கனெக்ட் ஆகும். பட் நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, படத்தை ரொம்ப அழகாக ஜாலியாக கொண்டு போகிற இடத்துல வந்து கூடவே ஒருத்தர் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாப்புல. நம்ம ஊரில் வந்து இந்த டேரக்டர் கேஎஸ் ரவிக்குமார்லாம், ரமேஷ் கண்ணா இவங்கெல்லாம் வந்து படத்தில் வந்து சும்மா காமெடியாச்சும் ஏதாவது 1-2 ரோல் பண்ணுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இருந்தாப்புல. படம் ஆரம்பத்துலேருந்து பயந்த போலீஸாக பண்ணிகிட்டே இருப்பாப்புல. அசோகான்ற ஒரு பேர். எப்படி இந்த நவரத்ன புத்தகங்களை வந்து அசோகர் எழுதி கொடுத்துட்டு போனாலும் அதே மாதிரி அசோகான்ற கேரக்டர் படம் முழுக்க ட்ராவல் பண்ணி கொட்டி வராங்களா. நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன், ஏன்னா அவ்வளோ பெரிய ராஜாவை காமெடியை காட்டுறீங்களே, குருவில் இவர் தான் டேரக்டராக இருப்போம் அப்படின்லாம் தோணிக்கிட்டே இருக்கும்போது அஃப்கோர்ஸ் அவர் டேரக்டர் இல்லை. கார்த்திக் கட்டம்ன்ற ஒரு நல்ல அழகான மனுஷன் தான் டேரக்டர். பட் ஆனால் அந்த அவர் வந்து ஏற்கனவே நிறைய படம் நடிச்சிருக்காரு. சீரியஸ்லி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம்ல, ஏன்னா அந்த மனுஷனுக்கு அசோக்ன்ற பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த கிளைமேக்ஸில் அந்த அசோகரே அந்த மிராயை தூக்கி சொல்லிட்டனோ, சஸ்பென்ஸ் போயிருது. ஓகே, ஸ்பாய்லர் நோ. ஸோ அப்படி அந்த சீன் வருதுங்க. அதுதான் அந்த இடத்துல ஒரு பயங்கர கூஸ்பம்ஸ். சீரியஸ்லி ஸ்பைடர்மேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், முரட்டலான ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் இந்த படத்துலையும் இருக்குங்க. அற்புதமாக இருக்குது. படத்தில் வந்து காட்சிகள்லாம் பிரம்மாண்டமாக பிரமிக்க வச்சுருக்காங்க. கரண் ஜோகர் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர்லாம் பார்த்தேன். பட் ஆனால் சத்தியமாக நம்ப முடியல. த்ரூ அவுட் ஒரு 2.5 மணி நேரம் எந்தவித தொய்விலும் இல்லாமல் பயங்கரமாக மிரட்டலாக ஒரு படத்தை பார்க்க முடியும் அப்படின்னு தாராளமாக மிராய் போகும்னு சொல்லுவேன். சீரியஸ் 3Dயில் கிடச்சா கூட நல்லா இருக்கும்னு தோணுது. அந்தளவுக்கு படம் அற்புதமாக இருந்துச்சு. அதிலும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, ராமரை பற்றி பேச சங்கின்றவாங்க, நீ சங்கின்னு சொல்லிக்கடா போடா அப்படின்னு சொல்ல தோணுது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு முருகனை வந்து ரொம்ப நல்லா வடிவமைக்கல, ஒல்லியாக வடிவமைச்சான்னு சொல்லி எவ்வளவோ கலாச்சாரம் தெரியுமா. கலாச்சாரத்துக்கு அப்புறம் அந்த முருகனே ரொம்ப அழகாக வந்தார்ல. அந்த மாதிரி இந்த படத்தில் எங்கேயாச்சும் ஏதாச்சும் பண்ணிடுவான்னு தோணுச்சு. ஆனால் அந்த ராமரை காட்டின விதம் இருக்குல்ல, நான் நேற்று எப்படி பாம்பு படத்தை சொன்னோன்னா சேம் கிட்டத்தட்ட ரிலீஜியஸ் தான். ஆனால் ஒரு விஷயத்துக்கு எப்படி உருவாக்குறாங்க, எப்படி உறுதியாக உருவாக்குறாங்க அப்படின்றது தான் இந்த 2 படத்துக்கு உண்டாங்க. இது லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட். இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு கிராஃபிக்ஸும் செதுக்கி இருக்காங்க. அந்த கழுகு வர்ற சீனாக இருக்கட்டும், அந்த கனெக்டிவிட்டி சீனாக இருக்கட்டும், அந்த மிராய் அப்படின்றது என்ன அப்படின்றது இருக்குல்ல, நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணுங்க, படத்தை பார்த்துட்டு பாருங்க. எஸ், மிராய் அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கையில் இருந்த வில். அந்த வில்லுக்கு எதிர்காலத்தை பார்க்க முடியும் அப்படின்றதான். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட காலகட்டத்தில் உங்கள் கூடயே யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் திடீர்னு எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் உங்களுக்கு சாப்பாடு போட்டுருப்பாங்க பசியில் இருக்கும்போது, அவங்க இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற காலகட்டத்தில் சில பேர் வந்து டீ வாங்கி கொடுத்துட்டு மறுநாளே, பார்த்தியா நேற்று நான் டீ வாங்கி கொடுத்தேன், இன்றைக்கி நீயே கண்டுக்க மாட்டேங்கிறான், ஸ்டேட்டஸ்லாம் பயங்கர சந்தோஷமாக வைக்கிறான் அப்படின்னு வைக்கிறேன் தெரியுமா. அதுதான் ஹீரோவுக்கு பின்னாடியே பேக்ட்ராப் ஸ்டோரி. அவன் ஏன் அப்படி கஷ்டப்படுறான், அந்த 24 வருஷம் அவன் ஏன் கஷ்டப்படுறான் அப்படின்றத பேக்ட்ராப் ஸ்டோரி. அந்த பேக்ட்ராப் ஸ்டோரி பின்னாடி அழுத்தமான கதைகள் தான் அம்பிகா அப்படின்ற ஒரு தாயோட வலி. அந்த தாயோட வலி மட்டும் கிடையாது, அந்த தாய் எவ்வளோ வலிமையானவள் அப்படின்னு காட்டுறதா இந்த படத்தோட மிகப்பெரிய ஆணிவேர். ஸோ ஓவரால் முழுக்க மாயாஜால நம்ப முடியாத மிரட்டலான ஒரு கதை தான் இந்த மிராய். ஸோ குடும்பத்தோட குழந்தைங்களோட 3Dயில் முடிஞ்சா பாருங்கன்னு சொல்லி, முடியல 3Dயில் இல்லை, தியேட்டரே இல்லை அப்படின்னா 2Dலேயாச்சும் பாருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க படமே. ஸோ நீங்கள் டிவியில் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் என்னதான் சின்னதாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் எனக்கு அவ்வளோ கூஸ்பம்பாக இருந்துச்சு. எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு கேள்வி கேட்க தோணுது, ஏன் பிவிஆர் தேட்டரில் எவனுமே கத்த மாட்டேங்கிறீங்க, கை தட்ட மாட்டேங்கிறீங்க, என்னையா ஆச்சு, எதையா உங்களை தடுக்குது? எலைட் அப்படின்னா கத்தக்கூடாது, சிரிக்கக்கூடாது, ஆட்டம் போடக்கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் வச்சுருக்கீங்களா என்ன? நானா எலைட் தாயா?
வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு அன்னைக்கே நம்ம ஆள் எழுதி வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு வாய் விட்டு சிரிங்க, கை தட்டி என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா படத்தோட வில்லனுக்கு கிடைக்காத ஒண்ணே அந்த ஒரு விஷயம் தான், என்கரேஜ், அப்ரிசியேஷன் தான். ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் நான் சொல்லும்போது உனக்கு அருகது இல்லை அருகது இல்லையா, எனக்கு இப்போ கூட சொல்லிட்டு இருக்காங்க உன் சேனல்லாம் வளரவே வளராது அருகதே இல்லை, நீ இன்னும் ப்ரொஃபஷனலாக பண்ணணும். இன்னும் ஏன்னா ஜீவி முத்துல என்ன ப்ரொஃபஷனலாக பண்ண பனியன் போட்டு தான் பண்ணாப்புல, பெரியாள் ஆகலையா? டைம் வரும், அந்த டைமுக்காக நம்ம காத்திருக்கணும், போராடணும், உழைக்கணும், சந்தோஷமா 4 பேர் சந்தோஷப்படுத்த திருப்திப்படுத்தணும். ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தைரியமாக சொல்கிறேன். தமிழில் 2D 3D இருக்கான்னு தெரில, 2Dயாச்சும் பார்த்துருங்க. பார்த்துட்டு இல்லைப்பா எனக்கு பிடிக்கல அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுவேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏன் பிடிக்கல அப்படின்னு தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, குறையிறதா கமெண்ட்டில் சொல்லுங்க. மறக்காமல் உங்கள் ராபினோட நம்ம ஓல்ரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை திருக்கி விடுங்க. 100% காதலன். பாய்.